அரச மரியாதையோடு எடுத்து அடைக்கலம் செய்து விட்டீர்களா? செய்துட்டு மகாராஜா. ஆனா இப்படிதான் போனதா இன்னும் பைசா பண்ணி தாய் யாருக்கு எவ்வளவு தரணும்? அந்த மோளகார பெரிய தகராறு வச்சிட்டாங்க. யார் மேலதாரா? பெரிய தகராறு வைக்கிறான். துட்டு அரசாங்கம் பண்ணி பவுன் பண்ணிட்டாங்க. அவன் பாடி எடுத்துட்டா எப்படி தகராறு வைக்கிறான் மோளகார. அவங்களுக்கு குடுக்குற மீதி தொழிலாளி பைசா கொடுத்தாரியா? சரி அவங்க பார்த்து கொடுக்கலாம், போய் வர சொல்லு. ஏய் நம்ம குடுக்குறோம் அதை பார்க்கட்டும். இரு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அது அப்படியே நீ வாங்கிக்கோ. ஏன்னா நீ வாங்க சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது மொத்தத்தை நீ ரெண்டு பேர் தானே வாங்கணும். துட்டு வாங்கணும் நீ 2 பேர் அவருக்கு கொடுப்பாரு வாங்கி நீ வேற எங்கேயுமே கேட்க கூடாது. வயசுல பெரிய ஓடியானா கோசம் சரி எவ்வளவு 32 தாண்டி 1 66 நீ என்னப்பா செய்த? மாமா இறந்ததுக்கு என்ன கொடுத்த? 3 பானையா? என்ன ரேட்டு? 3 லட்சம் ரூபாய். 3 பானை கொடுத்துட்டா. இந்த ஓட்டு செய்வாங்க அதுவேடா. அவங்களை வாங்கிமா சொல்ல. நான் தான் மாமா கொல்லி போட்டேன். எப்படி இருந்தாலும் உனக்கு நான் தான் கொல்லி போடுற மாதிரி இருக்கா? அது சேர்த்து வாங்கிக்கிறேன். எவ்வளவு கேட்கிறேன்? 2,40,000 2 லட்சம் ரூபாய். இரு அடுத்தபடியா மாலகார கூப்பிடுற அவங்க கொடுத்தாச்சிடலாம். ஐயா மகாராஜா, நான் தான் மாமாவுக்கு பாடை கட்டினேன். நான் ஒரு 60,50,00,000 ரூபாய் கேட்கிறேன். 60 லட்சம் 50 லட்சம் அதை தூக்கி போக முடியாதா உன்னால? ஆனா இப்போ உனக்கு கட்டி ஒரு அண்டை சேர்த்து வாங்கிக்கிறேன். எனக்கு கட்டி வாங்கி. ஆமா போடுறா. டேய் வா. கொஞ்சமாவது கொடுக்கலாம், மனசு கிடையாது. இப்ப கொஞ்சம் கொடுக்குற அப்புறம் எனக்கு போன பிறகு வாங்கிக்க. மகாராஜா ஒரே போடுறா. மோளகார எங்கன்னு தெரியலையா? ஐயா நான் தான் சங்கு வந்துருவேன். நீதானா? ஆமா அதை விட்டு ஊதுறாள் இவன் தான் போலுக்குது. ஆமா ஐயா. ஐயா நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற? எங்க மாமா 3 லட்சம் ரூபாய் எனக்கு கேட்க சொன்னாரு உங்ககிட்ட. 3 லட்சம் ரூபாய் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு. சரி விடு. போடுமா? சரி நீ அடுக்கிறதா? 1 லட்சம் அவர் கொடுக்கணுமே. மகாராஜா மகாராஜா ஐயா நான் நீ சொல்றதான அந்த பையன் மகாராஜா எடுத்துனா? ஐயோ நாங்க 10 பேருக்கு நான் தான் பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப ஜாதங்க. எவ்வளவு கேக்குற? 2,21,000 3 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. புதுகானுக்கு கணக்கு சிக்கலாக்குதா? ஒண்ணு இல்லைங்க. 2,21,000 3 லட்சம் ரூபாய். ஐயா மகாராஜா ஐயா மகாராஜா வணங்க. வணக்கம். அதிகமா இருக்குது. என்ன வேலை செஞ்ச? மகாராஜா நல்லங்க பாட்டு பாடுனேன். இல்லப்பா கொஞ்சம் தெற்கே சுடுகாடுன்னு இவனானா? அந்த மூல அங்கதான் சுடு நடக்குது. அதனால தான் இது முன்ன கேள்வி இருந்துதியா? இவன் ஜோடில அந்த பக்கம் பேசிட்டு வச்சிட்டாங்க. சாரி ஐயா எவ்வளவு கொடுக்கணும் உனக்கு? எனக்கு அதிகமானாங்க. பணம் எவ்வளவுடா தரணும்? 150 ரூபாய் போதும் எனக்கு. போடு. நீ யாருக்கு கேளு. ராஜி போல இருக்கிறாங்க.
அப்புறம் கோயில் வச்சு கேட்ட கொடுக்க மாட்டேங்குது. சரி நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன். சரி சரி மகாராஜா, மொத்தத்து ஏற்பாடு பண்ணாலும் நான் தான். உனக்கு எவ்வளவு நான் தரணும் மகாராஜா, நான் ஒண்ணு அனாவசியமான ஆள் கிடையாது. உங்களுக்கு குத்த பாரு. ஆமா இதை விட்டு என் மடங்கா கொடுக்கணும். உனக்குதானா? நான் கொடுக்கணும். ஏய் ஏன் சிரிக்கிறீங்க? இந்த சிரிச்சிருப்பா. ஏய் அத்தனையும் உன் தலைமை ஏற்பாடு நடந்தது. மொத்த பேருக்கு பைசல் பண்ணது நான் தான். ஆமா நான் மொத்த வேலை எடுத்துக்கிட்டு செய்தது நான் தான். அது டேய் ஓ, எடுத்துக்கினே நீ செஞ்சிட்டியா? எடுத்து செய்தது. ஆ, மகாராஜா, சின்ன ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? இந்த இவ்வளவு வேலை செய்துனே, ஆமா எனக்கு ஒரு ரூபா கூட எனக்கு வேணாம். இவ்வளவு செய்தவனுக்கு நான் கொஞ்சமாவது கொடுக்கலையா? ஐயா, எனக்கு ஒத்த டேய், ரூபா. எங்க மாமா சொர்க்கம் சேர மாட்டாரா? மகாராஜா, ஒரே ஒரு ரூபா ஆசைப்பட மாட்டேன். எனக்கு ஒரு ரூபா கூட வேணுமானா ஜாஸ்தி எடுத்து வச்சு தடுப்பு பண்ணி நீ தானா? மகாராஜா, மாமாவை அறுத மரியாதையோடு அடைக்கலம் செய்து விட்டீர்கள். வேலை நல்லபடியா முடிஞ்சது. பாண்டவர் இது முதல் கொண்டு என்னை உயிரோடு விட மாட்டார்கள். உன் வேலை முடிஞ்சதுன்னா தீர்ந்து. அதனால் நான் என் மக மாதிரி ஒண்ணு நினைக்கிறேன். ஆமா, நான் ஒரு ஆள் பிழைக்க இன்றைய தினத்திலே வடிவகுத்து விட்டால் வேலை முடிஞ்சது. நீ போயிட்டு வண்டிய 11 மணிக்கு நீ ராஜாவுக்கு போட்டு போ. சத்தியமா சொல்றேன். என்னுடைய நிலைமை பார்த்தாயா மாதவன்? பண்றது இதுவோ நல்ல என்னாருடைய சிவனே, பரம சிவனே, இதுவும் உன்னுடைய சோதரிதானா? பண்றது மகாராஜா? நான் பல நீதிகள் என்னுடைய உயிர் பிழைக்க வேண்டும் என்று, உயிர் பிழைக்க வேண்டும் என்று இந்த மடுகள பூமியிலே நான் பதுங்கி பதுங்கி சென்றாலும் கூட என்னுடைய உயரமோ உயரம் பெருத்த உருவம், பெருத்த உருவம், அதனால் பெரியதாக தெரிகிறது. ஆமாம். பாண்டவர் தான் வந்து விட்டார்களோ? பாண்டவர் தான் வந்து விட்டார்களோ? ஐயா, காகம் கரைந்தாலும் கூட கவிழ்ந்து படுத்துக் கொள்வேன். கவிழ்ந்து படுத்துக் கொள்வீர்கள். அப்பொழுது என்னுடைய உருவம் உருவம் பெருத்த உருவமாக தெரிகிறது. ஆமாங்க. கனகு
பாண்டவர்தான் அனுப்பிய தூதோவன பயந்து நான் அங்கே கவிழ்ந்து படுத்தாலும் கூட ஆமாங்க பெரிய உருவாக தெரிகிறது, பெருத்த உருவாக காட்சியளிக்கிறது. ஆகையால் இதோ பார்த்தனையா என்னையா மடிந்திருக்கிறது யானை பரிவார சேனைகள். ஆமாங்க ஆரையினுள் நான் அங்கே சட்ட பிணங்களை வாரி தன் மீது போட்டுக் கொண்டு சென்றாலும் கூட என்னுடைய உருவம் பொறுத்த பெரிய உருவமா தெரியுதுங்க. நான் எப்படி ஐயா முக்கியமான வேலையா போயிருந்தேன். என் பாடி கால் குத்துது. நான் இந்த வடகளத்தில் ஒளிந்து கூட என்னுடைய உருவம் பொறுத்த தெரிகிறது. ஆமா மகாராஜா, நான் எவ்வாறு செல்ல வேண்டும்? மகாராஜா மண்டிட்டு போய் பாருங்க. மண்டிட்டு செல்வது எனக்கு தெரியாதே. காவல் அப்ப அந்த பக்கத்து முட்டிட்டு போய் பாருங்க. அதுவும் எனக்கு தெரியாதே. சரி அப்ப அதையும் தெரியா? இத பாருங்க அத்த விட்டுருங்க. என்ன மனதை முட்டிட்டு பா தெரியாதா? மகாராஜா முட்டி மகாராஜா பெருத்த பேரரசன் நீங்க போய் முட்டி போடலாமா? மண்ணை துண்ணா மாந்த வரும். மகாராஜா நான் சாகும் போது கூட எவன் தயவு இல்லாத சாவறேன். ஏற்றா கை குண்டியா கை குண்டியா கை குண்டுங்க. யாரும் ஆவேசப்படக்கூடாது. என்ன அடிக்கிறாங்க யாரும் ஆவேசப்படக்கூடாது. முட்டியிட்டு நடந்தாலும் கூட என்னுடைய உருவம் பெருத்த உருவம் தெரிகிறதப்பா. மகாராஜா இதோ பாரு மகாராஜா, இதோ பாரு. காளிகாரே சொல்லாதீரோ கையெடுத்து வணங்கியதால் கையாட்டு கும்பிட்ட மகாராஜா எல்லாம் திரும்பி போயிடுது. எல்லாம் மண்டிட்டு செல்வதா நான் உண்டு ராஜா உண்டு. ராஜா நீ ஏந்திரம் எழுதுங்க. மாதவன் தூடா தூடா நேத்தா இதற்கு நீ ஏதுக்கு நீ ஏதுவா மண்டிட்டு நான் சென்றால் உயரமா தெரிகிறது. சம்பளம் யார் சம்பளம் இப்ப சாப்பிட்டுக்கிறது? ஐயா மண்டிட்டு நான் சென்றால் என்ன செய்ய வேண்டும்? மண்டிட்டு நான் சென்றால் உயரமா தெரிகிறது. சம்பளம் யார் சம்பளம் இப்ப சாப்பிட்டுக்கிறது? ஐயா உயரமா தெரிகிறது. சம்பளம் யார் சம்பளம் இப்ப சாப்பிட்டுக்கிறது? ஐயா யார் சம்பளம்? ஐயா
இந்த ஒரு ஆள் அங்க மண்ணுல சாயிறேன். இன்னைக்கு சேர்த்துட்டு வச்சியா உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போற ஆள் இந்த ஊர்ல யாரா சொல்றா பாக்குறான். உக்காங்க ஏய், ஒருத்தர் போட மாட்டாங்கன்ற அதனால் மண்டையிட்டு சென்றால் 1000 ரூபாய் சேர்த்து மகாராஜா என் மார்பெல்லாம் கேக்குதா உண்டாகிறது. இப்ப அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன என் பேச்சு கேட்டுனா எப்படி இப்படி உயிர் காப்பாத்திக்கலாம். கோட்டாக்குள்ள நெறியூடாதே நெறியூடாதே மாங்கை புன்னங்காதே கேட்டாரைவர் சொல்லாதீர்கள் என்னை கண்டதுண்டம் செய்திடுவார் கூட்டங்கள் சிற்றெரும்பு கட்டெரும்பு அத்தனையும் எல்லாம் திரும்பி போயிடுது. அதுக்கு ஒரு நேரத்துல துரோகம் செய்யுது. ஆமா தர்மராஜா ஆட்சியிலே வீதியிலே தாழ்வார்கள் அரிசி வாங்கினால் கோலமிட்டார்கள். ஆமா அதை உணவா பாவித்து அது உயிர் வாழ்ந்து வந்தது. அன்னத்தை வெண்ணம் செய்யக்கூடாது, பாவத்தில் மிதிக்க கூடாது என்பதற்காக ஆமா கல்லினால் நறுக்கப்பட்ட கல்மாவு கோலந்தார் வீதியிலே இட வேண்டும் என்று ஆமா அன்று நான் வகுத்த சட்டம். ஆமா நம்ம உண்ணும் உணவிலே மண்ணை போட்டால் அது துரியோதனன் என்றுதான் நமக்கு பகை தீர்க்கும் நாளாகிவிட்டன. ஆமா என்று இவை அத்தனையும் சாரை சாரையாக செல்கிறது பார்த்தாயா? எப்படி போது பாரு சார் சாரியா போது பாரு மொத்தம் எல்லாம் சார் சாரியா எப்படி இந்த பாரு மொத்தம் ஏது நீ பாரு எப்ப விடுவாங்க வீட்டுக்கு போலான்னு மகாராஜா மாணவன் எல்லாம் முடிஞ்சது. அப்படி என்னை இன்றைய தினத்திலே காத்து விட்டார். ஆமா நான் அரசாண்டு நான் போவேன். ஆ பாண்டவுள்ளத்தில் ஆ நான் பதிச்சு வாழ்ந்து விடுவேன். பேர் பாதி நாடு மாணவன் ஆ நான் ஏன் பயப்படணும்? ஆமா நான் 56 ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரன் என் உயிர் பிழைக்கு ஒரு வழி செய்தால் ஆமா டேய், ஓ சத்தியமா உனக்கு நான் பேர் பாதி நாடு தரேன் போ. பாரா பாவியா பாத்தேனா பேர் பாதி நாடு சொந்த பங்காளிக்கே கொடுக்கல எனக்கு கொடுக்குறது டேய், ஓ என் உயிரை காப்பாத்துறதுக்கு பேர் பாதி நாடு அது பெரியதல்ல. ஆமா பேர் பாதி தரேன். நான் பேர் பாதி நாட்டு சொந்தக்காரன். ஆமா, நீ நான் பேர் பாதி நாட்டுக்கு சொந்தக்காரன். நான் யாரு நீ பேர் பாதி நாட்டுக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரன் இல்ல சொந்தக்காரன். ஆமா இவனுக்கு யாரா அவசரம் வேண்டாம். சரி, இல்லைன்னா இப்ப நானும் ராஜாவாயிட்டேன். ஆமா யாரு கூட்டேன் ராஜாவாயிட்டேன்னு. சரி டேய் 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 மகன் தாய் பச்சு உட்கார்ந்தான். பச்சுனாரி இருப்பான். நான் ராஜாவை பாப்பாரு எல்லாரும் பாருங்க. ஆ, மகாராஜா ஆ, இந்த பேர் பாதி என் மேல எழுதி போறா ஆமா. மணிகாரில் வந்துட்டாங்களா? ஏன்டா படிக்காரலாம் நான் கூப்பிட்டா வர போறாங்க. அப்பா இல்லப்பா மணிகார் சர்வைர் வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஏன்னா கனவு போட்டு எழுதுங்க எனக்கு. சரி, ஏன்னா எல்லாம் ஒரு சட்டு விட்டு போறேன். டேய், அதெல்லாம் எழுதுற என் உயிர் பிழைக்க வைடா. பொருளே டேய், நீ எழுதிருக்கல கணக்கு மணிகார் அடிச்சிட்டு பே இப்ப வேற மணிகார் போட்டு மணிகார் வச்சுதான் காலை எடுத்துட்டீங்க நீங்க. காலை மகாராஜா இங்க வா. ஆ, நான் கணக்கு முடிக்கிறேன். ஆ, ஆயா உட்காரு.
ஐயா உட்காரு. ஆ. மத்த யார் கட்டி உட்காரு. வா ராஜா. ஆ. நான் சொல்ற மாதிரி செய்யணும். எப்படி கை கட்டு. மச்சா, இந்த குசும்பு யாராலும் போவாதான். இந்த குள்ள புரிவை ஐயா யார் கை கட்ட வேண்டும் உன் கை கட்டு. காதப்புடி. ஏய், காதப்புடி. கை. ஹாய். காது புடிச்சியா? ஆமா காது புடிச்சா இல்லையா? ஐயா கை மாத்தி தான் புடிச்சிக்கிறா? ஆமா சரி, உக்காரு. எழுந்திரு. உக்காரு. எழுந்திரு. கையேடு. இல்ல கையை ஒதுரு. இது நான் யார்ட்டே இருக்கிறேன். ஒரு ஒதுருட்டு பக்கம் ஏற்றி அப்படியே வச்சிருக்கு. நல்லா தாராளம் போது காலை வந்துரு. இந்த காலை வந்துரு. ஆடாப்ப 2 பேர் காலி. ஆட்டோ இல்லை நான் தேடா ஆமா, எப்படி ஒருத்தன கால அதுக்கே வந்துட்டு மேல போ. மேல போ. போ மேல போ. மேல போ. மகாராஜா பேர் பேர் நாடு சத்தியமா எழுந்துள்ள. சத்தியமா என் உயிர் விளைத்தால் ஏற்பாடு ராஜ்யம் பெரியவர்கள் வீட்டிருக்கிறார்கள். சத்தியமாமே சத்தியம் என்றால் ஆகாது. சத்தியமா கூட சத்தியம் பண்ணு. நீ உன் தலைமையில நானு இந்த பசங்க எல்லாம் நம்பி பண்றது கிடையாது. ஆமா, சத்தியமா 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 கிட்ட வாங்குவா சத்தியமா தாண்டா. மலவன் நீ ஒரு நாள் தாண்டா எனக்கு தகுதியா பதில் சொல்றாள். மகாராஜா, இப்ப நீ ராஜாவா போயிட்ட. ஆமா இப்ப நானும் ராஜாவாயிட்டேன். நீயும் மேல நிக்கிற. ஆமா நான் கீழே நிக்கிறேன். ஆமா அதான் முறை. இல்ல இப்ப நான் ராஜா ஆயிட்டேன். நான் மேல தான் நிக்கிறேன். ஆமா டேய் மாமா எனக்கு புடிச்சு மேல தூக்கு. தூடா ஆனா 8 வருஷம் வச்சு வந்தால் வட உண்டு. ஏய் மகாராஜா, மேல பாரு. பூக்கு மேல வருது. பின்னால ஒரு கை சொரி. கருத்தில் உற்ற யோசனை அறிந்து கொண்டேன். முன்னமே எனக்கு அறிவு சந்திரமா ஆடிமோல் செஞ்சிரு மத்தியில வளம் இருக்கும் போது கண்ணா வைவாராய் நாம உலகேற்ற இதோ புறப்பட்டு குண்டுகால் பையா ஐயா, எனக்கு ஆணைவாள் சஞ்சீவ மந்திர பலம் ஆலோசனை சொன்னது யாரு? அந்த துரங்கரசியால் ஆலோசனை சொன்னது யாரு? முறிவு சஞ்சி மந்திரம். ஆமா, இறந்த பிரேதங்கள் உயிர் பெற்று வரும். ஆமா, முறிந்த ஆயுதங்கள் அப்புறையும் நலம் பெற்று வரும். ஆமா, அதை போன்று ஒரு மந்திரம் சொன்னா அந்த மந்திரம் நினைவுக்கெல்லாம் போய்விட்டது. ஆமா, இன்றைய தினத்தில் எண்ணி யோசித்து பாருங்கள் மன்னா என்று சொன்னே துரியோதன மகாராஜனே என்று சொல்ல ஆமா, புண்ணிய கருத்திலுற்ற யோசனை எண்ணி பார்த்தேன். ஆடிபோல் சஞ்சீவி மந்திர பலம் இருக்கின்ற போது ஆமா, கண்டிகளாய் ஐவர்களாய் ஆமா, நாமங்கள் ஏற்க வேண்டும். நாம தாய், இப்பொழுதே செல்கிறேன். 5 நதிகளும் ஒன்று சேரும் இடம் சம்பிரபஞ்ச நதி கரை. ஆமா, அந்த நதிக்குள்ளாக இருந்து தரையில் செய்த கூட கண்டுபிடிச்சிருவான் பாண்டவன். ஆமா, தண்ணி உள்ள ஜலத்திற்குள்ளாக நான் இந்த மந்திரத்தை உச்சரம் செய்தால் ஆமா, மகோலியர்களால் என்னுடைய கொடைகளும் அநேக ஆயுதங்களும் முறிந்த பேதங்களும் இறந்த பிரேதம் ஆமா, முறிந்த ஆயுதங்கள் ஆமா, அத்தனையும் வரும். ஆமா, இப்பொழுதே செல்லுகிறேன் தாய். எனக்கு பேர் 10 நாடு எழுதுன்னு சொன்னீங்களா? ஆமா போது அதுல எழுது. ஏன்பா நான் தானே ஆலோசனை சொன்னா உன் உயிர் இன்று போய் போது இல்லையா? ஆமா பேர் 10 நாடு எழுது.
எடுத்து எழுது. ஏய், விஜய், ஐயா அந்த இதுல பாண்டியில எழுதுறியா? எழுதிருங்க. சரி, பாண்டி செல்லாது, பத்திரத்துல எழுது. சரி, பத்திரத்துல எழுதுப்பா. ஆகட்டுங்க. பத்திரம் செல்லுபடி ஆகாது. சரி, இப்பொழுது 5 ரதங்களும் ஒன்று சேரும் இடம் சம்பிரபஞ்ச நதிக்கரை. கம்ப்யூட்டர் பட்டாவளி எழுது. சரிப்பா. சரி, ஐயா குருவே, ஐயா குருவே, ஒருத்தர் சொல்லி கொடுக்கறேன், குருதானே நீ? ஆன்லைன்ல ஏத்திட்டா போதும். ஏய், ஐயா, நான் குருவென்று பார்த்தேன். ஐயா நீதான் குரு. ஐயா கால பிடிக்கிற ஐயா. ஐயா, இன்று என் உயிர் விளைக்க வழி சொல்லுங்கள் ஐயா. இப்படியே போனா பீம கண்டுபிடிப்பாரு, கண்டுபிடிக்க மாட்டாரா? அதே இந்த நிலையோடு சென்றால் கண்டுபிடிச்சிருவாரு. ஏன் இதுக்கு ஒரு ஆலோசனை இருக்குது. பீமனுடைய பாதரட்சம் என் பாதரட்சம் ஒன்றை போன்றே இருக்கும். ஐயா, உன்னுடைய பாதமும் பீமனுடைய பாதமும் ஒன்றா இருக்கும். அதனால் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. நான் எப்படி சொல்லலாம்? இப்படி போனது மகஜா, பின்னாலேயே போனோம். ஓ, போய் பின்னாலேயே போனோம். ஜலத்திற்குள்ளே பின்னாடி சென்று ஜலத்திலே இறங்கி விட்டால் அவன் நதியை விட்டு ஏறி விட்டான் கரை. பீமனை வந்து பாப்பாரு, துரியோதன மகாராஜா கரையாகி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாரு. அதனால ஏமாந்து போடுவாரு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு உபாயம் சொன்னாய். நான் தான் சொல்லிக்கிறேன் ஆலோசனை. டேய் போடா, டேய் பொறுப்பாக. பாண்டவர் யாரா? டேய் சொந்த பங்காளியா? பங்காளிக்கு நாடு கொடுத்துருக்கிறா இல்ல, நீ யாரு? கட்டிக்காரா? காவல்கார பையன். ஆமா. கொஞ்ச நேரம் உபாயம் சொன்னாரு. உனக்காடா நான் நாடு கொடுப்பேன். டேய், என்னுடைய திடம் இருக்கும் பறிந்தோ ஈப்பாதம் அமர ஒருவனுக்கு என் மனசு அறிக்கை கொடுக்க மாட்டேன். தேவியா அப்ப இல்லையா? சரியாடா. உனக்கு இந்த மந்திர ஆலோசனை சொன்னப்பா. ஏண்டா அந்த ராஜா வேலை? அப்ப இல்லையா? சரியாதுரா. இன்னொரு மந்திரம் இருக்குதே, சுண்டகா மந்திரம். அது வெண்டக்கா மந்திரம் போடா. அதவர் இப்பொழுதே செல்லுகிறேன். சம்பிரபஞ்ச நதிக்கரை முன்னியமாக செல்லுகிறேன். கலிபுரியா